முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் வந்து அனிதா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 20 வருஷமாக இருந்துட்டு இப்போ குட்டி பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இப்போது முருகர் பற்றியும் திருப்புகழ் பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கிறது. இது ஏன் திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் சில நியூ வியூவர்ஸ்க்கு வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் வந்து புது வியூவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. அதனால் குயிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பழம் வாங்குகிறோம். அதில் வந்து குழந்தைகளுக்கு எந்த பழம் எடுத்து கொடுப்போம், இருக்கலே 4 எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து கொடுப்போம். மீதி இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம். அது பழத்துக்கு மட்டும் இல்லை, சாப்பாடுலேருந்து ஒரு ரூம்லேருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு தான் பெஸ்ட்டாக கொடுப்போம். மீதி இருக்கிறதா நம்ம வச்சுப்போம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளோட அம்மா அப்பா சகோதர சகோதரிக்கெல்லாம் நம்ம வேல் வந்து ப்ரைஸாக கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 220 பேருக்கு வந்து நம்ம கொடுத்தோம். அப்படிங்கும்போது நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய விஷயம், அதை விட ஒரு பெட்டரான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, இது வந்து இளைஞர்களுக்கான திருப்புகழ் போட்டி அப்படின்ட்டு. அது ஏன் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது திடீர்னு அப்படின்னா, இது எதுக்காக இந்த நோக்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு சேனல் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. இப்போது நம்ம சேனலுக்கு கிடச்சிட்டு இருக்கிற அந்த விசிபிலிட்டியும் அந்த டைமையும் சோஷியல் மீடியாவை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இந்த 2-3 வாரமாக ரொம்ப யோசித்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருப்புகழ் போட்டி வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து என்ன ஏஜ் குரூப் அப்படின்னா, 18 வயதுலேருந்து 25 வயது முறை, அந்த ஒரு 7-8 வயசு அந்த ஏஜ் குரூப்பில். ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த குரூப் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து மேபி வேலை தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களோட ஒரு மெச்சூரிங் ஃபேஸ். ஆக்சுவலி ஒன்று நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க, இல்லை மெச்சூர் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நம்மள மாதிரி நிறைய பேர் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அதனால தான் இந்த ஏஜ் குரூப் சூஸ் பண்ணேன். போக போக வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கும் இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும், இது வந்து குரூப்பாக தான் பாடணும். மினிமம் 2 பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி எந்த ரிலீஜன், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். ஆண் பெண் சேர்ந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்புகழ் வந்து மனப்பாடம் பண்ணி தான் பாடணும் அப்படின்ட்டு இல்லை. அது வந்து நீங்கள் பார்த்தும் பாடலாம். ஆனால் பாடணும், படிக்கக்கூடாது. ஏன்னா அது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இனிமையாக இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். அதுக்காக வந்து முருகனுக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஷுவலாக இதை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த எதை வச்சு இந்த வின்னர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு குரூப்பாக தான் செலக்ட் பண்ணுவோம். எவ்வளோ குரூப் அப்படிங்கிறத இன்னும் நம்ம முடிவு பண்ணல. ஸோ குரூப்பாக செலக்ட் பண்ணும்போது அதில் என்ன ஃபேக்டர்ஸ், அதில் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இனிமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அது அந்த அளவுக்கு. அதே மாதிரி 2வது என்னென்னா உணர்வுபூர்வமாக இருக்கணும். அங்கே வந்து அந்த பக்தி உணர்வு வந்து கொஞ்சமாவது நம்ம ஃபீல் பண்ண முடியணும் அவங்க பாடும்போது. அதே மாதிரி ஒரே குரூப் 2 திருப்புகள் வேணாலும் நீங்கள் பாடி அனுப்பலாம். அதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை உள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு கோயில் உட்காந்து பாடுறது, இல்லைன்னா ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பாடுறது, அது என்ன உங்களால் இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். அது ரொம்ப எவ்வளோ ஃபேன்சியாக இருந்தாலும் சரி. உங்களோட ஏன்னா உங்கள் ப்ளூபர்ஸ் கூட நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா இந்த வீடியோவை வந்து வின் பண்ண அந்த குரூப் மட்டும் இல்லாமல், வீடியோ நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் வந்து அது செப்பரேட்டாக ஒவ்வொரு திருப்புகழ் பாட்டுக்கும் ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து கடைசியில் உங்கள் ப்ளூபர்ஸை கம்பைல் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்களே எடிட் பண்ணி கூட அனுப்பலாம், அது வந்து போடலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, போர்ட்ரேட்டில் வேணாம். சில சமயம் வந்து ஷார்ட்ஸ்லேயும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல் லென்த் வீடியோவில் வந்து நம்ம போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த திருப்புகழ் செலக்ட் பண்ணுறது, எந்த திருப்புகழாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனல் யாழ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸு, வேர்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்டு அது மாதிரி நல்லாயிருக்கும், சிங்கிங்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த டியூன் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த சேனல் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். யாழ் மியூசிக் இல்லாமல் நீங்கள் சம்பந்தம் குருக்கள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் யூடியூப்பில் அவர் பாடின திருப்புகள் நிறைய இருக்குது. அவரது வந்து அப்படியே கணீர்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் யாழ் மியூசிக்லேயும் அந்த இது வந்து ரீடூ பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஆக்சுவலி நம்ம எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு யூடியூப் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் பெரியவங்க
நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யார் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா யூடியூப் மோஸ்ட்லி மிடில் ஏஜ், அதாவது மோர் தென் 25 இயர்ஸ் தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அதனால் கொஞ்சம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி இது என்கரேஜ் பண்ணுங்கள். இதில் நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு அந்த சேனலில் ஒரு வீடியோ போடுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து எந்த மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள். இது வந்து இது நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் இதை பார்க்க வர நிறைய பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணுவீங்க. அதனால் நீங்களும் இந்த சோஷியல் மீடியாவை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் இது பாருங்கள். திரும்பியும் நான் சொல்கிறேன், இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சமயம், நம்மளோட மொழி, நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய வரலாறு, இது எல்லாமே நிறையா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பொதிஞ்சிருக்கு. அதில் இப்போ முருகர் பக்தியும் சரி, ஒரு தமிழ் கடவுளோட ஒரு விஷயம்னாலும் சரி, திருப்புகழ் தான் வந்து இருக்கலையே ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் வந்து என்ன ப்ரைஸ், இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. ஆக்சுவலி என்னென்னா, இதுக்கு நான் ரொம்ப மண்டையை உடைச்சேன். எனக்கு வந்து இந்த குரூப்புக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப கிரிஞ்சு பண்ண முடியாது, அதே சமயத்தில் வந்து ரொம்ப ப்ரைஸியாகவும் போயிட முடியாது. பட் நான் வந்து கண்டிப்பாக வேல் கம்பேர் பண்ணும்போது இது பட்ஜெட் வந்து பல மடங்கு அதிகம். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த செலக்ட் ஆகிற குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல் ப்ளஸ் ஒரு புக்கு, ஏதாவது ஒரு புக்கு. அது இன்னும் என்னன்னு நான் முடிவு பண்ணல. தமிழில் தான் அது முருகர் பற்றி இருக்கலாம், இல்லை இல்லாமலும் வேறு மாதிரியே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு புக்கு. அப்புறம் அமேசான் வவுச்சர். அந்த வவுச்சரோட அமௌண்ட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா இது உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து, அதே மாதிரி எனக்கு வர கான்ட்ரிபியூஷன்ஸ் பொறுத்து. ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கான்ட்ரிபியூஷன் போட்டு ஒரு பேஸ் அமௌண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வவுச்சரோட அமௌண்ட் டீசெண்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பி ஷுவர் அபவுட் தட். இதில் வந்து ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் நிறையா வருது, அப்புறம் நிறைய வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது, இது கண்டிப்பாக செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இப்போது 5 குரூப் 10 குரூப் நினைக்கிறது 20 குரூப்பாகவும் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ எல்லாமே உள்ளே வர ரெஸ்பான்ஸ் பொறுத்தும் கான்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்தும் தான். ஆனால் கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருக்கும். என்னோடய ஸ்கோப்பில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள், திருப்புகளை சூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அழகாக அதை பாடி ஷூட் பண்ணி அந்த வீடியோவை எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகும் பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கூகுள் ட்ரைவில் வந்து நான் செப்பரேட்டாக அந்த சாங்கை வந்து நல்ல குவாலிட்டியோடு நான் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறமா இதில் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து எவ்வளோ குரூப்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். அதே மாதிரி எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அந்த வீடியோஸை வந்து உங்கள் பர்மிஷனோட நம்ம யூடியூப்பில் பப்ளிஷும் பண்ணலாம். நீங்கள் அனுப்பும்போது ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர்லேருந்து தான் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் குரூப்புக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த பேர் நீங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக வேணால் வைக்கலாம். ஒரு முருகர் கோயிலோடு வைக்கலாம், டீம் திருச்செந்தூர்னு வைக்கலாம், இல்லை டீம் கார்த்திகேயா அப்படின்னு வைக்கலாம். இந்த மாதிரி முருகர் பேராக இருக்கலாம். ஸோ உங்கள் குரூப்புக்குன்னு ஒரு பேர் வைங்க. அதுக்கப்புறம் குரூப்பில் எவ்வளோ பேர் அவங்களோட நேம்ஸ் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த கான்டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். வேறு இதில் வேறு இரலவெண்ட்டாக வேறு மெசேஜஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நேரமின்மையின் காரணமாக. அதனால் அது இப்போவே முன்னாடியே சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பையும் வச்சிடறேன். நான் இந்த மொபைல் நம்பரில் வந்து கண்ட்ரி கோட் வந்து மறக்காமல் போட்டுருங்க. இது என்னோடய யூகே நம்பர். இது அனுப்புறதுக்கு கடைசி தேதி ஆகஸ்ட் 22. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ ப்ரெசென்டபுளாக இன்னோவேட்டிவாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். மொத்தமாக வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் முருகா சரணம்.